தேவாலய வரி செலுத்துதல். இவைகளுக்குப் பின் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமில் பேதுருவின் வீட்டில் தங்கியிருக்கும்போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடம், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா எனக் கேட்டார்கள். இந்த வரிப்பணம் தேவாலய பராமரிப்புக்காக 19 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு யூத ஆண்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்டது. கூடார பண்டிகைக்கு சற்று முன்பு இந்த வரி செலுத்த எல்லா ஊர்களிலும் அறிவிப்பு செய்யப்படும். ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் லேவியர் தேவாலய வரி செலுத்த தேவையில்லை. வசூலிக்கப்பட்ட வரிப்பணம் எருசலேமில் உள்ள தேவாலய கருவூலத்தில் பத்திரப்படுத்தப்பட்டு தேவாலய பராமரிப்புக்கு உபயோகப்படுத்தப்படும். தேவாலயத்திற்கு செலுத்த தேவமைந்தனிடமே வரி கேட்பதா? அப்பாவுக்கு பிள்ளை வரி கட்டுவதா? ஆகிலும் மற்றவர்களுக்கு இடரலாய் இராதபடி நம் ஆண்டவர் வரி செலுத்துகிறார். பேதுருவுக்கு 2 நாள் கூலி. அவருக்கு 2 நாள் கூலிப்பணம் கூட இல்லை. பேதுருவை மீன் பிடிக்க அனுப்புகிறார். முதலாவது அகப்பட்ட மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணத்தை எடுத்து தனக்காகவும் பேதுருவுக்காகவும் கட்ட சொல்கிறார். ஒரு வெள்ளிப்பணம் 4 பணத்துக்கு சமானம். நம் ஆண்டவர் கலிலேயாவை விட்டு இப்போது எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறார். போகும் வழியில் தனது பாடு மற்றும் மரணம் குறித்து பேசுகிறார். சீடர்கள் குழப்பமடைகின்றனர். அவர் எருசலேம் செல்லவிருப்பதை அறிந்த சமாரியர் அவரை தங்கள் கிராமத்தில் ஏற்க மறுக்கின்றனர். இனி நம் ஆண்டவர் மரித்து உயிர்த்தபின்தான் கலிலேயா வருவார். போகும் வழி எங்கும் தனது பாடுகளைக் குறித்தும் மரணத்தைக் குறித்தும் பேசுகிறார். சீடர்களோ, எப்போது ராஜ்யத்தை நமக்கு திரும்ப தருவார், அதில் யார் பெரியவராயிருக்கப் போகிறோம் என்ற பாணியில் தர்க்கிக்கின்றனர்.